எம்எட் பிஎட் எம்எட் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கு டைம் டேபிள் வந்தாச்சு. 2026 ஜான்வரி எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸாம் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயருக்கு 11th அன்றைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, 11th ஃபெப்ரவரியே ஸ்டார்ட் ஆகி 16th ஃபெப்ரவரி முடியுது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் எப்பொழுதுமே எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷன், அடுத்து டீச்சிங் அண்ட் லேர்னிங், லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம், பெடகோஜி சப்ஜெக்ட். ஸோ இது கண்டினியூஸாக வருதான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக வருது. 15ஆம் தேதி உங்களுக்கு லீவு, 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து என்ன எக்ஸாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடகோஜி ஆஃப் ஸ்கூல் சப்ஜெக்ட், பெடகோஜி சப்ஜெக்ட் வருது. ஸோ ஒரு நாள் உங்களுக்கு லீவ் இருக்குது இடையில. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, டைமிங் ஆஃப்டர்நூன் உங்களுக்கு எக்ஸாம் வருது. ஸோ ஆஃப்டர்நூன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எக்ஸாமினேஷன். அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கும் உங்களுக்கு டைம் டேபிள் வந்தாச்சு. சேம் அதே டேட்ஸ் தான், அதே இன்டர்வல்ஸில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. செகண்ட் செமஸ்டர் அரியர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11th அன்றைக்கே ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எக்ஸாம் உங்களுக்கு. காலையில் எக்ஸாம் ஆரம்பித்து உங்களுக்கு மத்தியானம் முடிஞ்சிடும். இது வந்து 2021 22ல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்னு அந்த சப்ஜெக்ட்டு. ஸோ 11th அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு, 12th 13 14 அதே மாதிரி 15th லீவு, பெடகோஜி சப்ஜெக்ட் 16th. ஸோ உங்களுக்கு காலையில் எக்ஸாம் இருக்குது அரியர் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் செமஸ்டருக்கு. அது மாதிரி ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அரியர், அதே மாதிரி அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் வந்து 12th அன்றைக்கி இருக்குது, 13th. இது எல்லாமே காலையில் அரியர் எக்ஸாம் எல்லாம் காலையில் வச்சுட்டாங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே ப்ரொசீஜர் தான். அடுத்தது 4th செமஸ்டரில் அரியர் இருக்காது அப்படின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 17th ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 17 18 19 20 21 கண்டினியூஸாக 5 days வந்து 4th செமஸ்டரில் அரியர் எக்ஸாம் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். காலையில் 10 to 1 அரியர் எக்ஸாம் எல்லாமே காலையில் நடக்குது. ஓகே, ஸோ செகண்ட் இயர் 4th செமஸ்டர் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி தான் 11th ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூஸாக இருக்குது. மத்தியானம் உங்களுக்கு எக்ஸாம் 11th மத்தியானம் 11 12 கண்டினியூஸாக 13 14 உங்களுக்கு எக்ஸாம் கண்டினியூஸாக நடக்கும். மத்தியானம் எக்ஸாம் இருக்குது 2 to 5. அதே மாதிரி ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான். அரியர் எக்ஸாம் 11th ஸ்டார்ட் ஆகுது எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் அரியர் 11th ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 10 to 1 மணிக்கு உங்களுக்கு எக்ஸாம். February 16th அதே மாதிரி தேர்ட் செமஸ்டர் டைம் டேபிள், செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் டைம் டேபிள் என்ன எம்எடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 16th ஸ்டார்ட் ஆகி 17 18 19 கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏற்கனவே உங்களுக்கு வந்ததுனால கேலண்டரில். ஸோ இதே மாதிரி தான் அரியர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. எம்எடோட ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 19ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக நடக்குது. ஸோ இதுதான் டைம் டேபிள். டூ வெல், ஆல் தி பெஸ்ட்.